என்னங்க ரமணா படம் பார்த்தீங்களா? இல்லை ரீகால் பண்ணிட்டீங்களா? இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பதிவில் பார்த்தரலாம். உங்களுக்கே அதை ரீகால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, ஓகே. போன பதிவில் நம்ம எங்க விட்டோம்? அதாங்க இந்த உக்ரைனோட கதை. எந்த இடத்துல விட்டுருந்தோம்? இந்த உக்ரைனோட மக்களோட மனசில் ஏதோ ஒரு ஐடி விங்கு யூரோப்பியன் யூனியனோட ஆசையை விதைச்சிட்டாங்க அப்படின்றது உள்ள பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எந்த ஒரு ஐடி விங் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் ஜெலன்ஸ்கி அவர்களோட வாழ்க்கை வரலாறுக்கு போயிடலாம். நார்மலாக ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு யார் ஹைலைட் ஆவாங்கன்னா உக்ரைனோட மேற்குலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறதோட உங்களுக்கு தெரிய வரும். இவரை பற்றி என்னப்பா இருக்குது, இவர் ஒரு ஆக்டராக இருந்தார், அது ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார், நடிச்சிட்டு இருந்தார், படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு வந்து எலெக்ஷன் வரும்போது நிற்கிறேனாரு. 72% வந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிட்டாரு. அப்புறம் இப்போ வந்து இங்கே போரில் நிற்குது அதுதானே அப்படிங்கிறது போல இருக்கும். அதுக்கப்புறம் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட வரலாறுன்னு சொன்னதில் விலோடிமிர் அவர்கள் கிடையாது. அதாவது இப்போ கரண்ட் அதிபராக இருக்கிறார் இல்லையா, அவரது கிடையாது. நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கரண்டாக இருக்கிறார்ல அதிபர், அவரோட அப்பா ஒலெக்சாண்டர் ஜெலன்ஸ்கி அவர்கள். புரியுதுங்களா? அவரோட காலத்திலேருந்து பார்த்துட்டு வந்தாதான் என்ன ஏதுங்கிறது புரியும். விஜயகாந்த் அவர்களுக்கு என்னமோ தெரிஞ்சுக்குதுங்க அப்போவே உக்ரைனை பற்றி. இப்போ நம்ம பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஒலெக்சாண்டர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, லேசுப்பட்ட ஆளே கிடையாது. அதாவது விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ கரண்ட் அதிபராக இருக்கிறார் இல்லையா, அவரோட அப்பா லேசுப்பட்ட ஆளே கிடையாது. ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில். புரியுதுங்களா? அதாவது எந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்னா 1983 காலகட்டத்திலிங்க அப்போவே இந்த மண்ணுக்கடியில் இருக்கும் இல்லையா அயன் ஒரு ரிசர்வ்ஸ், அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கண்டுபிடிச்சவருங்க இவர். அதை இந்த மைண்ட்லலாம் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்காரு. அது ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சார்ந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறாரு. ரஷ்யா மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிறாரு. ரெண்டாவது கார்வேரிக் யூனிவர்சிட்டியில் 1992 அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தாருங்க. சரிங்களா? ப்ரொஃபஸர் 1992 ப்ரொஃபஸராக இருந்துக்கிறார், அசோசியேட் ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் 2003 ப்ரொஃபஸராக மாறிட்டார். புரியுதுங்களா? ரொம்ப வருஷமும் ஒரு காலேஜில் வந்து அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். இந்த காசாசா அதெல்லாம் அவருக்கு பெருசு அளவில் இல்லை. ஆனால் என்ன படிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எதில் கை தேர்ந்தவர் அப்படின்னா ரொபாட்டிக்ஸ். இதை வந்து சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடிப்படையான தேவை. சைபர்நெட்டிக்ஸ் வச்சு ஆயுதங்கள் செய்யலாம், பேபி ட்ரோன்கள் செய்யலாம், ரோபோட் செய்யலாம். இப்போ எப்படிங்க கண்ணி வெடியெல்லாம் சின்ன சின்ன ரோபோ எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அது போலலாம் செய்யலாம். ஏகப்பட்ட ரோபோ செய்யலாம். அப்புறம் இந்த மிசைலோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதுபோல் வந்து ரொபாட்டிக்ஸு சைபர்நெட்டிக்ஸில் கைதேர்ந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களோட அப்பாவான ஒலெக்சாண்டர் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆள் எங்கன்ற அட்ரஸே தெரியலிங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் தேடவே மாட்டேங்கிறாருங்க. எப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ அன்னிலேருந்து ஆள் அட்ரஸ் கடை எங்கே வங்க வருஷம் அடைஞ்சிட்டார். அதாவது புரியுதுங்களா? அவர் வந்து ரொம்ப சை பர்சனுங்க. அதனால எங்கேயோ மறைஞ்சிருக்கிறாரு, பத்திரமா இருந்துக்கிறார், குடும்பத்தோட பத்திரமா இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொருத்தவங்க விட்டோம் பாருங்க. இப்போ அடுத்த மெயின் கேரக்டர், சரிங்களா, விளாடிமிர் ஜெலன்ஸ்கியான்னு கேட்பீங்க. இல்லை, அது 3வது பீஸ் தான். இப்போ 2வது பீஸாக நம்ம முக்கியமான நபரை யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவரோட ஒய்ஃப் ஒலினா ஜெலன்ஸ்கி அவர்கள். இவங்களும் அந்த கார்வேரிக் பதிவு சேர்ந்தவங்க தான். இவர் ரொம்ப வருஷமாக கார்வேரிக்கில் இருக்கிறாரு. யார் அவங்க அப்பா இருக்கிறாரு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து குவார்டர் 95, அதாவது குபார்த்தால் 95 அப்படின்னு சொல்லுவாங்க உக்ரைனில். அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து உருவாக்குனாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த சீரியஸ் எடுக்க ஆரம்பித்தவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திடீர்னு ஒரு அதிபர் ஆகிடுறாரு, உக்ரைனோட அதிபராக மாறிடுறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எடுத்து நல்லா சண்டை பிடிக்கிறாரு. அப்படியே கன்னெல்லாம் மிஷின் கன்னில் ட்ருன்னு சுட்டு தள்ளுவார். அது போல் சீரியல்லாம் எடுத்துருக்கிறார். அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருங்க? ஜெலன்ஸ்கி அவர்களோட ஒய்ஃப். புரியுதுங்களா? இந்த 2 பீஸ் மெயின் பீஸை அதில் வந்து நம்ம இப்போ ஒலெக்சாண்டர் ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்தாச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்லிடுறேன், 92 ப்ரொஃபஸராக இருந்துக்கிறார், அசோசியேட் ப்ரொஃபஸர். 2003 ப்ரொஃபஸராக மாறிக்கிறாரு. ரொபாட்டிக்ஸில் கைதேர்ந்தவர். அந்த யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸுக்கும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சரி பாடம் எடுத்தவர். ஓகேங்களா?
ஸோ எந்த மாதிரியான வேலைகள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஜெலன்ஸ்கி அவர்களோட வாழ்க்கை வரலாறு. இதுக்கப்புறம் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. மக்கள் மனசில் வந்து அவர் பேர் வந்து வாங்கியிருக்கிறாரு. நல்லா காமெடியாக நடிச்சுக்கிறாரு. மாஸ்கோல்லாம் போய் நடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு கதை எழுத அவர் நடிச்சுக்கிறாரு. இப்போ அதிபராயிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஒரு நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஏன்னா அது பாட்டாக படிச்சுட்டேன்னா காப்பிரைட் வந்துடும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க ரொபாட்டிக்ஸில் கைது இருந்தவங்க, ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறாங்க, ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் தானே இது. அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்களாம் அணிதிரண்டு கூட உக்ரைனுக்கு நல்லது செய்யணும். இப்போ பாருங்க ரோபோஸ்லாம் நிறையா செய்கிறாங்க இல்லையா? செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அம்மா அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி நடிச்சு எப்படியோ ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதாவது இவர் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. யாரு? ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல. இப்போ உக்ரைனோட அதிபராக இருக்கிற இல்லையா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் மேல ஏஜென்ட் அப்படிங்கிறது போலாம் பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்க. அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டுங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எப்படின்னு அப்படின்னா இப்பதான் நம்ம அவரோட கதைக்கே வரும் இல்லையா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா லவ் இன் த பிக் சிட்டி அப்படின்றது போல ஒரு படம். அடுத்தது இதோட சீக்வல். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹிட். லவ் இன் த பிக் சிட்டி 2, லவ் இன் த பிக் சிட்டி 3 அது போல இன்னும் நிறைய படங்கள் நடிச்சுக்கிறாரு. ஆனா இந்த படம் தயவு செஞ்சு தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்துறாதீங்க. சிவகட்ட பிஞ்சிரும். ஐயோ எங்க ஃபேமிலி வேற பார்ப்பாங்களே. அதாவது இதெல்லாம் காதல கேட்டதுங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. அது எப்படிப்பட்டதுன்னு தெரியுங்களா? லவ் இன் த பிக் சிட்டி ஜெலன்ஸ்கி ஆக்டட் ஃபிலிம். உக்ரைன் அதிபர் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஆக்டட் ஃபிலிம். யூடியூப்லயே இருக்குது படம். தயவுசெய்து தனியா பாத்துருங்க. யாரும் பார்க்காதீங்க. இந்த படத்தெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? அதாவது சொல்ல வர விஷயத்துமே தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். அதாவது அந்த அந்த படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிக்கும் போது அமெரிக்காவுக்கு போய் தான் அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில். அமெரிக்காவில் இருந்தால் ரஷ்யாவுக்கு வருவாங்க. தாய்லாந்து இருந்தால் ரஷ்யாவுக்கு வருவாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அது போல் போயிட்டு வரும்போது அவர் நடிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. பாவம் அந்த படம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க நடிகருக்கா. நம்ம ஊர்லலாம் நடிகர்கள் போகிறாங்களே அது போல் போயிருக்கிறாரு. பாவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நடிக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே ட்ரைனிங் கொடுத்து அவரை வந்து இங்கே அனுப்பி விட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம வாய்க்குசம் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ரூமர்ஸ் வந்து இது போல அதிகமாக வந்து உக்ரைனோட நியாயமான ரொம்ப தங்கமான பால் வடியும் மூஞ்சி அப்படியே சிரிச்சாருன்னு வச்சுங்க. அப்படியே மனசு இருக்கிற இதெல்லாம் போயிடும் அந்த டைம்ல. இப்போ வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. அவரை வந்து இப்படிலாம் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவர் வந்து ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறது போலாம் சொல்றாங்க. பட் இது போல படம்லாம் நடிக்கிறாங்களே அதுக்கு மேல ரஷ்யாவுக்குமே அமெரிக்காவுக்கும் போயிட்டு வர்றதுனால ட்ரைனிங் கிடைச்சிருச்சு அவருக்கு. ட்ரைனிங் கொடுத்துட்டு இது போல ஏஜென்ட் பண்ணி விட்டு உக்ரைன்ல வந்து இப்படி எல்லாம் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா இருக்குது. ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் வந்து நம்பிடாதீங்க. இதெல்லாம் ரூமர் தான். புரியுதுங்களா? ஆனா அவங்க அப்பா பத்தி சொன்னது இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி வரலாறு இருக்கு. நீங்க போய் தேடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ஒய்ஃப் பத்தி சொன்னது வரலாறு. தேடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இருக்கிறதா சொல்லிக்கிறோம். வேற எக்ஸஸா நீங்க ஏதாவது தப்பா போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்ல வேண்டிய கதையை மட்டும் தான் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். இதோட இந்த பதிவை அப்படியே ஃபிளாட்டா முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.